ராகி உப்புமா செய்யலாங்க. அதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலக்கி விட்டுட்டு சூடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கலக்கலாம். புட்டு மாவு கலக்கிற மாதிரியே கலக்கணுங்க. இந்த மாதிரி கலக்கியாச்சுங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக செஞ்சாச்சுங்க. இதை நாம் இட்லி தட்டத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி தட்டத்தில் போட்டுடலாங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வெந்தால் போதும். ராகி மாவு வெந்துருச்சுங்க. வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு இப்படி பார்த்தா தெரியுங்க. இப்படி உருண்டு வரும். நல்லா வெந்துருச்சு. எடுத்து தாளித்து கொடுத்துடலாம். ராகி உப்புமா தாளிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. பாத்திரம் வச்சு கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டால் நல்லா இருக்குங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்த அப்புறம் நம்ம ராகி மாவு கலக்கிடலாம். போட்டுடலாம். வேக வச்சு போட்டு நல்லா இதெல்லாம் கலக்கி கொடுத்துடலாம். நல்லா இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு தாளித்தா ராகி உப்புமா சூப்பராக ரெடிங்க. நல்லாயிருக்கு. காலையில் நேரம் சாப்பிடலாம். அவ்வளோதாங்க.